ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலம் 4:30 மணி முதல் 6 மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்திரதாயினி உபசனியத்தில் கூறப்பட்டுள்ளது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 19/4/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 6வது நாட்கள். இன்றைய விசேஷம் கிருத்திகை, கரி நாள், பலராம ஜெயந்தி, திரேத யுகாதி, திருப்பரங்குன்றம் முருகன், தங்கமயில் வாகன பவனி, மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சித்திரை பெருவிழா தொடக்கம். டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் நினைவு நாள், நிதித்துவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்ட மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. திதி துவிதியை மதியம் 1:32 வரை. இன்றைய நிரப்பு நட்சத்திரம் பரணி காலை 9:26 வரை. பிறகு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பம். யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் சித்திரை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னி ராசி மற்றும் துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் மனம் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சகட தோஷம் விலகி சகட யோகம் பெற. ஒரு சிலரது வாழ்வில் எந்த ஒரு காரியத்திற்கு போனாலும் காரிய தடை தாமதம் ஏற்படும். சங்கடங்களோடு வாழ்க்கையை தொடர்வார்கள். உறவுகளிடம் நண்பர்களும் உறவாடச் சென்றால் அவர்கள் விலகி சென்று விடுவார். பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் சரியான நேரத்திற்கு வரும் வண்டி கூட அன்றைய தினம் அவர்களுக்கு தாமதமாகவே வரும். செல்ல வேண்டிய இடத்திற்கு தடையும் ஏற்படும். இப்படிப்பட்ட தடை தாமதம் ஒருவருக்கு அடிக்கடி நேர்ந்தால் அவர் சகட தோஷம் உள்ளவர் என்பதை அறியலாம். ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் நின்றாலும் அந்த ஜாதகருக்கு எதிலும் தடை தாமதங்களே ஏற்படும். இந்த சகட தோஷம் உள்ள ஜாதகர்கள்
இந்த எளிய பரிகாரத்தின் வாயிலாக நன்மை பலன்களை அடையலாம். முதலாவது பரிகாரம் தமிழில் உயிரெழுத்து 12, அதுவே 6 முகம் என்று அழைக்கப்படும் முருகக் கடவுள் சகல தோஷத்திற்கு பரிகாரமாய் காண முக்கிய பங்கு வகிப்பவர் முருகப்பெருமான். அதனை முற்றிலும் தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்தவர் அருள்மிகு கரைமேல் முருகன். இந்த வகையான முருகன் கோயில் உங்கள் பகுதியில் இருந்தால் சஷ்டி திதி வரும் தினத்தன்று காலையில் 7 மணிக்கு மேல் சென்று வழிபட வேண்டும். மதியம் நடை சாற்றுவதற்கு உச்சிக்கால பூஜை வரை ஆலயத்தில் அமர்ந்து தரிசனம் செய்ய வேண்டும். இவ்வாறு வணங்கி வந்த 90 நாட்களில் சகல தோஷம் விலகி சகல யோகமாய் மாறிவிடும். உங்கள் பகுதியிலே அருள்மிகு கரைமேல் முருகன் ஆலயம் இல்லாவிட்டால் விருதுநகர் மாவட்டத்தில் வீரகுடி எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு கரைமேல் முருகனை வழிபட்டு வந்தார் சகல தோஷம் விலகி சகல யோகமாய் மாறும். இரண்டாவது பரிகாரம் தமிழில் மெய்யெழுத்து 18. அந்த 18 மெய்யெழுத்துகளும் 18 சித்தர்கள் ஆட்கொண்டுள்ளன. 18 சித்தர்களை நினைவுபடுத்த 18 மெய்யெழுத்துகள் உருவாகின. நாட்டில் எத்தனை சித்தர் கோயில்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த மெய்யெழுத்திலே அடங்கி 18 சித்தர்களுக்கு அடங்கியவர்களாக இருப்பார்கள். உங்கள் பகுதியில் ஏதேனும் ஒரு சித்தர் பீடத்திற்கு சஷ்டி தினத்திலே சென்று வழிபட்டு வந்தால் சகல தோஷம் விலகி சகல யோகமாக மாறும். மூன்றாவது பரிகாரம் அருள்மிகு கரைமேல் முருக பெருமானின் சித்தர் பீடத்தையோ சென்று தரிசிக்க முடியாதவர்கள் சஷ்டி தினத்தில் காலையில் உங்கள் வீட்டிலே கீழ்கண்ட அந்த எளிய வார்த்தைகளை 9 முறை சொல்லி வந்தால் சகல தோஷம் கூட சகல யோகமாய் மாறும். அருள்மிகு கரைமேல் முருகனே 18 சித்தர்களே, என் வாழ்வில் கிட்டாமல் இருக்கும் வெற்றியை பெற்றிட சகல தோஷம் விலகி சகல யோகம் கிடைக்க அருள் புரிய வேண்டுகிறேன். 9 மாதங்கள் தொடர்ந்து வரும் சஷ்டி திதியில் இந்த வேண்டுதலை செய்து வந்தால் வாழ்விலே மேன்மை பெறலாம். இதில் 3 பரிகாரமும் அனுபவத்தில் கண்ட உண்மை. நாளைய தினம் பாதத்தில் இறந்த நபர்களின் தோஷம் விலக என்னென்ன பரிகாரம் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானம் திருமண ஸ்தானத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அதிலே இருக்கின்ற பலவிதமான கிரக இணைவுகள் பலவிதமான அந்த கோணங்களிலே ஆராய்ந்து கொடுக்கப்பட்ட தொடர்ச்சியான நல்ல கருத்துக்களை பார்த்து வண்ணமாகவே இருக்கின்றோம். இன்றைய தினம் படித்த மனைவி அமைய ஆண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீடான 10வது வீட்டை பார்க்க 10ஆம் அதிபர் பலம் பெற்றிருந்தால் படித்த மனைவி அமைவார். தொழில் செய்யும் மனைவி ஆண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு 10வது வீடான 4ஆம் வீட்டை பார்க்க வேண்டும். அதிலே பார்க்கும் கிரகங்கள் வைத்து மனைவி என்ன தொழில் செய்வாள் என்பதை சொல்ல வேண்டும். காதல் 1, 2, 5, 7, 11ஆம் அதிபதிகளின் தொடர்புகளை காதலிலே கொண்டு போய்விடும். இவர்களோடு பாப தொடர்பு ஏற்படுமானால் தவறுகளும் பிரச்சனைகளும் தவறான வழிகளும் உண்டாகும். 7ஆம் அதிபதியோ 7இல் நின்றவரோ நீச்சம் அதை அத்தமனம் வக்ரம் பெற்றிருக்க பிரிவினை விவாகரத்து ஏற்படும். 2, 11 கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்க அந்நிய பெண் தொடர்பு ஏற்படக்கூடும். வெளியே பார்க்க தெரியாது, பாபர்கள் பார்க்க அவமானம் ஏற்படும். 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நல்ல பலத்தோடும் கேந்திர கோணத்தில் சுபர்கான நிற்க சுபபாக்கியம். 7ஆம் சுபர் நின்று சுபர் பார்க்க 2இல் சுபர் ஆட்சி உச்சம் பெற 5வது இடத்தை குருவோ சுக்கிரனோ கண்டால் இந்த ஜாதகரை மனமுடிந்தால் அவன் பாக்கியம். 1, 3, 5, 9, 11க்குள் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டார். ஆனால் 1, 3, 5, 9, 11ஆம் இடங்களுக்கு பாவரோ 6, 8, 12க்கு உடையவர்கள் தொடர்பு ஏற்பட்டால் உத்தமம். பேய் பூத கதை தான் வாழ்க்கை. நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே
சுக்கிரன் ரிஷபத்தில் பிரவேசம். இந்த 3 ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட மழை, செல்வமும் வெற்றியும் குவியும். ஜோதிடத்தில் செல்வம், காதல், ஆடம்பரம் ஆகியவற்றை குறிக்கும் முக்கிய கிரகமாய் சுக்கிரன் பார்க்கப்படுகிறது. இந்த கிரகம் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி பிரவேசிக்க இருப்பது ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க மாற்றமாய் கருதப்படுகிறது. இந்த பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான பலன்களை வழங்கும் காலமாய் அமைய இருக்கிறது. முதலிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி மிக முக்கியமான திருப்பமாய் அமையும். எதிர்பாராத வருமான வாய்ப்புகளை உருவாக்கி பண நிலை மேம்படும் சூழல் காணப்படும். வேலை தொடர்பான முன்னேற்றம், பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகள் கிட்டும். நீண்ட நாட்களாக இருந்த கடன் சிக்கல்கள் குறையும். சொத்து வாங்கும் முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்பு அதிகம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகளும் குழந்தைகள் தொடர்பான நல்ல முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நிதி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்புகள் விரிவடையும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் சீராகி நெருங்கியவர்களோட ஆதரவு அதிகரிக்கும். பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதால் முன்னேற்றம் எளிதாய் அமையும். இந்த காலம் மன நிறைவை தரும் வகையில் அமையும். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி அதிர்ஷ்ட காலங்களாய் மாறும். முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவேறும். வாழ்க்கை தரம் உயரும் வகையில் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இணை கிடைக்கும் சாத்தியமும் உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கும் சூழலும் உருவாகும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை, பொது பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த வாகனத்தை சீர் செய்வ வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். வியாபாரத்தில் விஐபிகள், வாடிக்கையாளர்கள், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். முயற்சியால் முன்னேறுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்து உங்களால் பயனடைந்தவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். வியாபாரத்தில் விஐபிகள், வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். முயற்சியால் முன்னேறுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். புது நட்பு மலரும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்று முடியும். வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள்.
உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும், மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும், எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புது நட்பு மலரும், நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்று முடியும், வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும், மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள், காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், பிரபலங்கள் உதவுவார்கள், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள், மதிப்பு கூடுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், பிரபலங்கள் உதவுவார்கள், வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ரசனையை புரிந்து கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள், மதிப்பு கூடுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் தாங்கும் மனோ பலனும் கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் பாச மழை பொழிவார், உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார், வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள், உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள், மதிப்பு கூடுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும், உடன் பிறந்தவர் பாச மழை பொழிவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார், வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள், உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள், மதிப்பு கூடுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளுடைய அனுசரணையால் சில பல உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்ட தினம் பகல் 12:30 வரை நீடிப்பதா, எதிலும் இவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். கன்னியா ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகாலட்சுமியினுடைய காயத்ரியை சொல்லி வர சந்திராஷ்ட தின தீட்சணை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்கள் இன்று பகல் 12:30 மேல் சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். மனைவி வழி உறவினர்களால் மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். தைரியம் கூடுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர் உறுதுணையாய் இருப்பார்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்த மனைவி வழி உறவினர்களால் மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். தைரியம் கூடுகின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள்.
உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைகள் வெளிப்படுத்துகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மூத்த சகோதர வகை உதவிகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த கல்யாண முயற்சிகள் பலிதமாகவும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைகள் வெளிப்படுகின்றன. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது. சதய நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தால் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடிவடை. எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உற்சாகமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடிவடை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலம் சீராகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உற்சாகமான நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நீங்கள் விளக்கங்களை பெற, ஜோதிட வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.